ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கௌதம். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து பெரிய நன்றி. ஏன்னா நான் இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா யூடியூப்லையும் இன்ஸ்டாலையும் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் வருது. கிட்டத்தட்ட வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு 1000 வியூஸ் வர்றது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். எனக்கு ஒரு 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 வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா 1000 வியூஸ் வந்துட்டுருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஓலா, ஊபர், ரேபிடோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் கேப் புக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா கஸ்டமர், அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து எல்லா கஸ்டமரையும் டிபெண்ட் பண்ணி இந்த வீடியோவில் சொல்லலை, ஒரு சில கஸ்டமருக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. சரிங்களா? என்னன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. அதாவது ஓலா, ஊபர், ரேபிடோ இவங்க பார்த்தீங்கன்னா உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களை வந்து 2 கிலோமீட்டர் அவேல இருந்து தான் பிக்கப் பண்ண வைக்கிறான், இல்லை 4 கிலோமீட்டர் அவே, இன்னும் சிலது பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டருக்கு அவேல போய் தான் பிக்கப் பண்ணுறதுக்கு டியூட்டி கொடுக்குறான். சரிங்களா? டியூட்டி வந்தோடனே நாங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கால் பண்ணி கேட்குறோம், இவ்வளோ கிலோமீட்டர் வந்து நான் உங்களை வந்து பிக்கப் பண்ணணும், இவ்வளோ எம்டி வரணும், உங்களுக்கு ஓகேவா, நாங்கள் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் கார் கீழே கை வச்சு காரை ஸ்டார்ட் பண்ணி உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு வரோம். ஓகேங்களா? பிக்கப் பண்ண வர கேப்பில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வந்து ஆகிறது எங்கள் கையில் கிடையாது. இது வந்து தற்செயலாக நடக்கிறது தான். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கையில் வச்சுக்கிட்டு இவங்க இங்கே வராங்களா இங்கே வராங்களா இங்கே வராங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நாங்கள் வந்து எங்கேயா டிராஃபிக்கில் நின்னோன்னா உங்களுக்கு வந்து இங்கேயே ஒரே இடத்துல இருக்காருன்னு காட்டுது. ஓகேங்களா? அது ஏன்றதை நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. காரணம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் தான், வேற என்ன, டிராஃபிக்கை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணால் நேராக பிக்கப் பண்ணுறதுக்கு உங்கள் லொக்கேஷன் தான் வரப்போகிறோம். சரிங்களா? சரி, அதையும் டிராஃபிக்லாம் மீறி கஷ்டப்பட்டு உங்கள் லொக்கேஷன் கிட்ட வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? இந்த ஒரு விரல் வச்சு கேன்சல் ட்ரிப் அப்படின்னு கொடுத்துட்றீங்க. சரிங்களா? நீங்கள் யோசிக்காமல் ஒரு விரலை வச்சு கேன்சல் ட்ரிப்னு ஈஸியாக கொடுத்துட்றீங்க. ஆனால் டிரைவருக்கு அது எவ்வளோ தெரியுமா கஷ்டம்? நாங்கள் என்ன தெரியுமா கஷ்டப்படுறோம்? ஒரு ஹேண்டில் வந்து ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிட்டு, ஒரு ஹேண்டில் கீர் லிவரை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு, 2 கண்லேயும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் என்ன விஷுவலேஷனை பார்த்துக்கிட்டு, ஒரு காலில் கிளச்சையும் ஒரு காலில் பிரேக் ஆக்சிலேட்டரும் ஹேண்டில் பண்ணிவிட்டு உங்களுக்காக வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வந்தால் நீங்கள் சிம்பிளாக ஒரு விரலை வச்சு கேன்சல்னு கொடுத்துட்றீங்க. ஓலா, ஊபர், ரேபிடோ இல்லை எந்த ஆன்லைன் கேப் புக்கிங் ஆப்பில் இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து எங்கள் இடத்துல இருந்து உங்கள் பிக்கப் லொக்கேஷன் வர வரைக்கும் கேஷ் கிடையாது. சரிங்களா? எம்டியில் தான் வந்து பிக்கப் பண்ணணும். அது 2 கிலோமீட்டராக இருந்தாலும் சரி, 4 கிலோமீட்டராக இருந்தாலும் சரி, 10 கிலோமீட்டராக இருந்தாலும் சரி. சரிங்களா? அதுக்கு கேஷ் கிடையாது. உங்கள் பிக்கப் லொக்கேஷன்லேருந்து உங்கள் ட்ராப் லொக்கேஷன் வரைக்கும் தான் கேஷ். சரிங்க, அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஆவரேஜாக ஒரு 20 ரூபா கூட இருக்கிற டிராஃபிக்கில் கொடுக்குறது கிடையாது. சரிங்களா? 18 ரூபாய்க்கும் கீழே தான் போடுறாங்க. இதில் வேற நாங்கள் டியூட்டி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் காட்டுது, உங்களை ட்ராப் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கோட கம்மியான அமௌண்ட்டை தான் காட்டுது. சரிங்களா? இவ்வளோ கஷ்டப்படுறோம் டிரைவர்ஸ் எல்லாருமே. சரி, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு வர டியூட்டியை அக்செப்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்தால் பாதி வழியில கேன்சல் பண்ணி விட்டுறீங்க. சரிங்களா? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், நாங்கள் டிரைவர்ஸ் வந்து எந்த கஸ்டமரையும் கஷ்டப்படுத்துறது இல்லை. ஓகேங்களா? நீங்கள் ஒரு டியூட்டியில் ஏறி காரில் உட்காந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் டியூட்டி முடிக்கிறதுக்குள்ளார ஏடிஎம்ல நிறுத்துங்க, ஹோட்டலில் நிறுத்துங்க, பர்ச்சேஸ் பண்ணணும் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டாப்பிங்கில் எங்களை நிறுத்தி வைக்கிறீங்க. ஓகேங்களா? இது எதுக்குமே நாங்கள் மூஞ்சி சொல்லிக்காத ஓகே 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 ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் சாட்டிஸ்ஃபைட் முக்கியம்னு சொல்லிட்டு நாங்கள் நின்றுட்டு வரோம். ஓகேவா? கஸ்டமர் உங்களுக்காக டிரைவர்ஸ் நாங்கள் இவ்வளோ பார்க்குறோம், நாங்கள் ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 2 நிமிஷம் லேட்டாக வந்தால் டியூட்டியை கேன்சல் பண்ணி விட்டுறீங்க. எங்கள் நிலைமையை என்னன்றதை யோசிச்சு பாருங்க. ஓகேவா? நான் ஏன் வந்து இதை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சென்னையில் வந்து நல்லா டியூட்டி அடிக்கிற ஏரியா, அது எந்த ஏரியான்னு சொல்லலை, நல்லா டியூட்டி அடிக்கிற ஏரியா. ஸோ அங்கே போயிட்டு ஒரு ட்ராப் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுறேன். ஓலா, ஊபர், ரேபிடோ எதுலையுமே வந்து டியூட்டி வரல. அதுக்கப்புறம் வந்து ஒரு டியூட்டி வந்தது. என்ன பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் அப்புறம் போய் பிக்கப் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து ஒரு 40 கிலோமீட்டர் ட்ராப் பண்ணணும். அமௌண்ட் என்னவோ 900 ரூபாய் போட்டிருந்தான். ஓகேவா? சரி, வேற வழியே இல்லையே, 12 கிலோமீட்டர் போய் பிக்கப் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு வந்து நான் கால் பண்ணி கேட்குறேன். 12 கிலோமீட்டர் காட்டுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எம்டியான ரோடு தான். ஓகேவா? அது வந்து ஒரு 1/4 மணி நேரம் தான் பிக்கப் பாயிண்ட் காட்டுச்சு. ஓகேவா? ஸோ 12 கிலோமீட்டருக்கு வந்து நான் உங்களை பிக்கப் பண்ணணும், நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா? கம்பல்சரி வெயிட் பண்ணுறேன்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்களும் வந்து ஓகே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் பிக்கப் பண்ண போயிட்டேன். 11 கிலோமீட்டர் கிட்ட போயிட்டு அதாவது அவங்க பிக்கப் லொக்கேஷன் கிட்டே போயிட்டேன். பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா
டியூட்டி கேன்சல்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த 12 கிலோமீட்டரோட எம்டி என்னாச்சு? இன்னைக்கு விற்கிற சிஎன்ஜி, பெட்ரோலு, டீசல் ரேட்டில் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. ஓகேவா? இந்த வீடியோ யாரா நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய டிரைவர்ஸ் இல்லை, எல்லா டிரைவர்ஸும், அதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஓட்டுற எல்லா டிரைவர்ஸும் இதே கஷ்டத்தை தான் வந்து அனுபவிக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன ரேட்டு ஒன்றா இருக்குது, போய் ட்ராப் பண்ணால் அங்கே ஒரு ரேட்டு காட்டுது. சரிங்களா? இன்னும் பார்த்தீங்கன்னா 18 ரூபாய்க்கு கீழே இருக்கிற டிராஃபிக்கில் கிளச்சி மிரிச்சு கால் ரொம்ப வலி. சரிங்களா? அவனுக்கு மனசாட்சியே இல்லாத ஒரு ரேட்டு போடுறான். அது ஒரு பக்கம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் கேன்சல். எவ்வளோ கிட்ட போயிட்டு சரி வர டியூட்டி எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி போயிட்டா கேன்சல். ஓகேவா? இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டிரைவர்ஸ்லாம் யாராக இருப்பாங்க. சரிங்களா? அவங்கள வந்து மனசில் வச்சு இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இனிமேவாச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கஸ்டமர்ஸ் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டிரைவர்ஸ் வந்து இவ்வளோ தூரம் வராங்க, இவ்வளோ தூரம் வந்து நம்மளை பிக்கப் பண்ணுறாங்க, கேன்சல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிங்க. சரிங்களா? ஏன்னா நாங்கள் வேணும்னே வந்து லேட்டாக வரல. சரிங்களா? இடையில டிராஃபிக் மட்டும்தான் காரணமாக இருக்குமே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. சரிங்களா? ஒரு நிமிஷம் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னால் இவ்வளோ கஷ்டங்கள் டிரைவருக்குள்ளார இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசித்து அதுக்கப்புறம் வந்து கேன்சலை பண்ணுங்க. சரிங்களா? இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.